ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 5 கிராம் போல் அகர் அகர் எடுத்துக்கிறேன். இதை சில இடத்துல கடல் பாசின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சூடான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டோர் கடையில் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து சூடான தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா ஊற வரட்டும். இது அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு சைடு வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் வந்து நான் 2 கப்பு போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அகர் அகர், அது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நான் 1/4 கப்பு போல் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். ஜீனி ஆட் பண்ணிட்டு நம்ம அகர் அகரும் இந்த ஜீனியும் நல்லா வந்து கரைஞ்சி வரணும். ஸோ அதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் போல் கரெக்டாக 1 டீஸ்பூன் வந்து ரோஸ்மில்க் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் வந்து அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் வரும். இந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக வரும். ரோஸ் மில்க் பிடிச்சவங்களுக்குலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வரப்போகிற சம்மர் சீசனில் இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த அகர் அகரை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நம்ம இந்த கடையிலலாம் ஜெல்லி வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்மளே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். உங்கள் வீட்டில் தட்டு இருந்தால் நீங்கள் தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஒழுங்காக கிடைக்காது. ஸோ மெதுவாக ஊற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 3 ஹார்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெல்லி ஷேப் சூப்பராகவே கிடைக்கும். ரூம் டெம்பரேச்சரில் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அது வந்து லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ கரெக்டாக 3 ஹார்ஸ் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் மில்கில் ஜெல்லி சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பை பை, ஸ்டே டியூன்.